நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, வாழும் அம்பேத்கர் ஐயா திருமாவளவன் அவர்களை பத்தி தான் பேச போறோம். என்னடா தம்பி சொல்ற? மண்டை குழம்பிருச்சா? ஏய் என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சாடா? வாழும் அம்பேத்கரா? திருமாவளவனா? என்னடா இது அப்படின்னு யோசிக்காதீங்கப்பா. நான் சொல்லல. வளர்ந்த கெட்ட ஒரு தற்குறி சத்யராஜ். இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது? அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு ஐயா திருமாவளவன் சொல்லக்கூடாது அப்படின்னு மேடையில் வாங்கின காசுக்கு மேலே கூறாண்ட குய்யான்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன இதில் ஒரு கேள்வினா, ஏதோ ஒன்று சொன்னச்சே விடு, ஆனால் இருந்தாலும் மூச்சுக்கு 300 தடவை பெரியாரு பெரியாரு பெரியாருன்னு கூவுவீங்களே, ஏன் அந்த பெரியாரை தூக்கிட்டு ஐயா திருமாவளவனுக்கு பட்டமாக கொடுக்கக்கூடாது? வாழும் தந்தை பெரியார் அப்படின்னு ஏன் கொடுக்கல? ஆ ஓ உங்ககிட்டயே பந்தியில் தொட்டு நகர ஊர்கா மாரி தான் பெரியார். சரி இருக்கட்டும். அதே மேடையில் நின்று சொல்கிறார் ஐயா சத்யராஜ், சாதி மறுப்பே தமிழ் தேசியம், ஜாதி மறுப்பு தான் தமிழ் தேசியம் அப்படின்னு உருட்டுறாரு. இதே வாய் தான் சில நாளுக்கு முன்னாடி தமிழ் தேசியனாலே இது போலி, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க போலியாக பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் என்பது தனி தமிழ்நாடு கேட்கறது தான் தமிழ் தேசியம், அப்போ இவர் நாட்டை பிரிக்கிறாரா, தனி தமிழ்நாடு கேட்குறாரா, இதே வாய் தான் ஒரு காலத்தில் சொன்னிச்சு. இப்போ அதே வாய் என்ன சொல்லுது? ஜாதி மறுப்பு தமிழ் தேசியமா? அது எப்படி சொல்லுது? கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற பெரியார் கூட்டத்தில் இருந்துக்கிட்டு சத்யராஜ் அவர்கள், என்னோட உறவினர் ஒரு கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு, அவர் கோயிலுக்குள்ளே நான் போவேன், அவங்க கொடுக்குற பொங்கல் பாயாசம் எல்லாம் நக்கி சாப்பிட்டு வெளியே ஜாதி மறுப்பு தமிழ் தேசியம்னு சொல்லுவேன்றாரு. கோயில் தர்மகர்த்தா வேணுமா, அங்க இந்த பொங்கல் கங்கல் வடகடை எல்லாம் சூப்பரா இருக்கும், எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். ஜாதி மறுப்புனா என்னங்க ஐயா? ஜாதி மறுப்பு என்பது ஒரு நபர் குறிப்பிட்ட ஜாதின்ற கருத்தை உடைச்சி எல்லோரும் அண்ணன் தம்பியா சமத்துவமா பழவது தான் ஜாதி மறுப்பு. அது எங்கே இருக்குதுன்னா நாம் தமிழ் கட்சிக்கிட்ட இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் தான் அனைத்து சமூகத்தினருக்கும் சரிசமமாக பொறுப்பை கொடுத்து அண்ணன் தம்பியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு வளர்த்தி வச்சிருக்கிறாரு எங்களை. தேர்தல் நேரத்தில் கூட எங்கள் அண்ணா ஒன்று சொல்லுவார், ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுடான்னு. அதே போல தான் ஒரு வேட்பாளர் எங்கள் கட்சி நாம் தமிழ் கட்சியில் நிறுத்திட்டா அவர் எங்களில் ஒருத்தராகவும் அண்ணனாகவும் அக்காவும் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் நினச்சி வேலை செய்கிறோம். நாங்கள் தான் அதை சொல்லணும், ஜாதி மறுப்பு எங்ககிட்ட தான் இருக்குன்னு. ஜாதியை வளர்த்து விடுற இந்த திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடையில் நின்றுக்கிட்டு ஜாதி மறுப்பை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா போன தேர்தலில் கூட இவங்க ஜாதி வச்சு தான் அடிச்சுக்கிட்டாங்க. அண்ணா திமுகவில் ஒருத்தர் என்னன்னா அண்ணா மேலே பானையை நான் உடைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தையை பேசுகிறாரு, மாம்பழத்தை நான் பிதுக்கிறேன்னு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதான் இவங்களுக்கு பொழப்பு. அதனால் ஜாதியை வளர்த்துற கட்சியிலே கூட்டணி வச்சுக்கிட்டு நான் ஜாதி மறுப்பு பேசுகிறேன்னு பச்சையாக பொய் பேசக்கூடாது. ஒரு ஜாதி கட்சி மேடையில் நின்றுக்கிட்டு ஜாதி மறுப்புன்னு சொல்கிறது, பார்வையில்லாத ஒருத்தருக்கு இந்த கலர் தெரியுதா, இந்த கலர் நல்ல கலர் அப்படின்னு கலவிடுவானுங்க பேர். அதுமாரி தான் ஐயா சத்யராஜ் அவர்கள் சொல்கிறது. இதில் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னால் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை, உங்களுக்கு நான் வளருது பிடிக்கல, நீ எஸ்சி பையன் அப்படின்ட்டு ஜாதி ஜாதி சொல்லி சொல்லி வெட்டினேன். பஸ்ஸுலேருந்து இறக்கி துரத்தி விட்டுருக்குறானுங்க. அது மண்டையிலே வெட்டிருக்கிறாங்க. இவனை விடக்கூடாதான், அவனை கொல்லுன்னு. அந்த தம்பி தடுத்துருக்கிறான், கையெல்லாம் விட்டு. இந்த பக்கம் 2 விரல் இல்லை, ஒரு கட்டை விரல் இல்லை. அந்த தம்பி இப்போ பேட்டி கொடுத்துருக்கான். அதை பார்த்தா நம்மளுக்கு நெஞ்சே பதறுது. பொதுவாக எஸ்சி மக்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க. என்னென்ன இடத்துல வெட்டுப்பட்ட இடம், எப்போ என்ன சொல்லி வெட்டினாங்க, எங்கெல்லாம் வெட்டினாங்க? கை மண்டையில் முதுகுல ஓட வெட்டினாங்க. அந்த சூழ்நிலை அந்த தம்பி எப்படி இருந்திருப்பான், அவன் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு மாணவன் நல்லா படிக்கிறான், நல்லா விளாட்றாங்கிறத கூட இவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த அளவு நெஞ்சை விதைச்சி வச்சிருக்கிறானுங்க, மனசில் ஜாதி வெறியை ஊட்டி வச்சிருக்கிறானுங்க. கேட்டால் நாங்கள் ஜாதியை ஒழிக்கிறோம் புடுங்குறோன்னு இந்த திராவிட கட்சி சொல்லுது. அதையும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எஸ்சி பையன் என்ன தான் செய்ய முடியும்? வளர்ந்து பிடிக்கல, படிக்கிறது பிடிக்கல, நாங்கள் புதுசாக ட்ரெஸ் போட்டக்கூடாது, பைக் ஓட்டிடக்கூடாது. இந்த திராவிடம் ஒருபோதும் ஜாதியை ஒழிக்காது.
இவனுங்க வளர்த்து தான் விடுவானுங்க. இதுலயும் குறிப்பா ஐயா சத்யராஜ் ஒண்ணு சொல்றாரு. முருகன் எங்காளுன்றாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு. அவர் அப்படியே சைலண்டா நின்னுட்டு உனக்கு காப்பு வச்சிருவாரு. கடவுளே இல்ல, கடவுளே இல்லன்னு கதறணுங்க இன்னைக்கு. முருகன் அவிஞானம். முருகரை வச்சு பிஜேபி மாநாடு போட்டு உள்ள வந்துடலான்னு பார்க்குறாரு. எங்காள் முருகனுக்கு எல்லாம் தெரியும். பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க உள்ள விடமாட்டாருங்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான். நான் முருகனை தொட்டனா, இப்ப தமிழ்நாடே முருகனை தூக்கிட்டு சுத்துறாங்க. உண்மையாலுமே அந்த முருகனுக்கு தெரியும். யார் உண்மையா நேசிச்சு முப்பாட்ட முருகன்னு வேலை தூக்கி நிற்கிறாங்க நம்மளுக்கு பாதுகாப்பா, யார் அரசியல் செய்கிறாங்கன்னு அந்த முருகனுக்கே தெரியும். அதை விளக்கலாம் வேண்டாம் ஐயா சத்யராஜ் அவர்களே. நீங்கள் உங்களோட கிராமத்துக்கு எந்த வகையில் எப்படி முட்டு கொடுக்க முடியுமோ நீங்கள் மண்டி போட்டு கூட முட்டு கொடுங்க. ஆனால் இதுக்கு மேலே உங்கள் பருப்பு வேகாது. வந்ததுக்கு அமௌண்ட்டை வாங்கினீங்களா, பேசிட்டீங்களா, உங்கள் திராவிடத்தை கட்டி பிடிச்சி நீங்களே அழுவுங்க. அதுக்காக வாழும் அம்பேத்கர் தயவு செய்து சொல்லாதீங்க. ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது, அறிவும் கொஞ்சம் வளரணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. சத்யராஜ் ஐயா, உங்களுக்கு தான் இந்த பாட்டு. மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம். நன்றி.